அதே மாதிரி நம்ம வந்ததுலேருந்து ஒருத்தவங்களை பற்றி பேசவே இல்லை மேம். கண்டிப்பாக அது வந்து பாக்யராஜ் சார் தான். நாங்கள் நிறையா என்ன மேம் சொன்னோன்னே வெக்கப்படுறீங்க? வெக்கப்படலை சொல்லுங்கள். சரி, அவரோட சிம்பிளிசிட்டி. நான் அஃப்கோர்ஸ் அவங்க கூட டார்லிங் படத்தில் ஒர்க் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அப்போது அந்த ஐடியாவே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ அவரோட பேசிக்காக அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட ஹியூமிலிட்டி, அவரோட எவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அப்போ தான் நான் அதை பார்த்தேன்னா, சடனாக ஒரு நாள் சூழ்நிலை அப்படி அவங்க ஃபேமிலியில் வந்ததுனால அவர் வந்து கேட்டார் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு தெரியும் நீயும் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி கேட்குறாரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் ஃபாதர் வந்து உடனே உனக்கு நல்ல லைஃப் அமையிறதுனா நீ கண்டிப்பாக அது பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட தான் நான் கல்யாணமே பண்ணினது.